நம்மளோட இந்தியா நம்ம உள்நாட்டில் தேஜாஸ் வகை போர் விமானங்களை உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த தேஜாஸ் மார்க் 1 வேரியண்ட்டில் நம்ம இந்தியா 2 புதுவிதமான மிசைலை இண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது கேட்குறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் இதில் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இன்னொரு பக்கம் இதனால நம்ம இந்தியாவிலே நம்ம உள்நாட்டில் தயாரிக்கப்பட வேண்டிய ஒரு மிசைல் ப்ரோக்ராமானது இப்போது ட்ராப் ஆக போகிறதா ஒரு முக்கியமான தகவலானது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏவாக்ஸ் கில்லர் மிசைல்னு சொல்லிட்டு நம்மளோட DRDO இப்போ புதுசாக ஒரு மிசைலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம் நம்மளோட இந்தியன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெஞ்ச் மேட் ஹேமர் பாம்ஸையும் நம்ம இப்போ பயன்படுத்த போகிறதா ஒரு தகவலானது வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் TP ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த ஃப்ரெஞ்ச் மேட் ஹேமர் மிசைல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறத பற்றி பார்த்துருவோம். இந்த ஹேமர் மிசைல்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி அஜைல் மாடுலர் மியூனிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல்னு சொல்லலாம். இதை ஒரு கைடட் அம்யூனிஷன் டைப்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த மிசைலானது ஒரு பங்கர் பஸ்டர் மிசைலாகவும் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் டீப் ஸ்ட்ரைக்குகளாம் இந்த மிசைலானது ரொம்பவே பேர் போனது. இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்க கான்ஃப்ளிக்ட்னு பார்த்தோன்னா ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்டில் உக்ரைன் ரஷ்யன் பொசிஷன்ஸுக்கு எதிராக முக்கியமாக ரஷ்யாவோட ஃப்ரண்ட் லைனை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மிசைல்ஸ் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்க ரேடார் ஸ்டேஷன்ஸையும் ஃப்ரண்ட் லைனை ஒட்டி இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் அடிக்கிறதுக்காக ATACMS மிசைல் கூடவே இந்த ஒரு மிசைலை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம தேஜாஸில் பயன்படுத்துறதுக்காக ஆல்ரெடி 2019 ஒரு ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டது. அதன்படி இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள நம்மளோட தேஜாஸ் விமானங்களில் இந்த ஃப்ரெஞ்ச் மேட் ஹேமர் மிசைல்ஸ் ஆனது இண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் இந்த இண்டக்ஷன் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட 70 to 140 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்க ஒரு மீடியம்லேருந்து எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் இருக்க மிசைல்ஸ் ஆனது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்வான் வேலி கிளாஷ் நடந்துச்சுல்ல, அந்த மாதிரி கால்வான் வேலி கிளாஷ் மாதிரி நமக்கு பாகிஸ்தான் பக்கமோ இல்லை சைனா பக்கமோ இன்னும் ஏதாச்சும் ஒரு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மளோட மிசைல்ஸை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனையானது வந்துச்சுன்னா நம்மளோட பார்டர்ல இருந்தே நம்மளோட தேஜாஸ் விமானங்களை பயன்படுத்தி இந்த ஒரு மிசைலை வச்சு சைனாவோட பார்டரை ஒட்டி இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் அவங்களோட முக்கியமான பங்கர்ஸையும் நம்மளால் அடிக்க முடியும். கிளியர் கட்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கெப்பாசிட்டியை இது நமக்கு கொடுக்குனே சொல்லலாம். இது வரைக்கும் இந்த விஷயங்களை கேட்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே முக்கியமானது. ராம்பேஜ் மிசைல். இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்போம். இஸ்ரேல் ஈரான் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தின ஏவுகணையை நம்ம டெஸ்ட் பண்ணி நம்மளோட படைகளில் இண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதை கூடிய சீக்கிரத்தில் நம்ம இந்தியா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான ஒப்பந்தங்கள் முடிவடைய போதா சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ராம்பேஜ் மிசைலை நம்ம லைசன்ஸ் வாங்கி நம்ம இந்தியாவிலேயே தேவைப்பட்ட அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுன்றது நம்மளோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்டைரக்டாக நம்மளோட DRDOவோட ஒரு ப்ராஜெக்டை இது முடக்கி இருக்கு. என்னடான்னு கேட்குறீங்களா? பினாக்கா ராக்கெட் சிஸ்டம் நம்மளோட இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு MLR சிஸ்டம்னு கூட இதை சொல்லலாம். இந்த ஒரு ராக்கெட் சிஸ்டமே ஏர் லான்ச்டு வெர்ஷனாக இப்போ ராம்பேஜை பொறுத்த வரைக்கும் அது என்ன வேலை செய்தோ அதே மாதிரி வேலைகளை இந்த பினாக்காவோட ஏர் லான்ச்டு வெர்ஷனும் செய்யும்னு சொல்லிட்டு DRDO அதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கான ப்ரப்போசலையும் நம்ம இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனால் நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த மிசைலில் பெருசாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் காட்டாமல் விட்டுருக்காங்க. அதனால அந்த ப்ராஜெக்ட் ஆனது அப்படியே ட்ராப் ஆகி இருக்கு. இப்போ அவசர தேவைக்காக உடனடி தேவைக்காக இந்த ராம்பேஜ் மிசைல்ஸை நம்ம இஸ்ரேல் கிட்ட இருந்து லைசன்ஸோட இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இது உடனடியாக நம்மளோட ஃபயர் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலோட மிசைல்ன்றது ஒரு ஃபாரின் தொழில்நுட்பம், ஒரு ஃபாரின் டெக்னாலஜி. நம்ம அவங்க கிட்ட இருந்து ஒரு $100 மில்லியன் ஒரு 100 மிசைல் வாங்கினா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதுவே நம்ம உள்நாட்டில் தயாரிச்சோம்னா அதே $100 மில்லியன் நம்மளால 150 to 200 மிசைல் வரைக்கும் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா அதுல டாக்ஸ்ன்ற பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளோட தொழில்நுட்பம், நம்மளால இதை விட அதிக எண்ணிக்கையில் அதை தயாரிக்க முடியும். இதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நிராகரிச்சதுக்கு ஒரே ஒரு காரணமா என்ன சொல்றாங்கன்னா இந்த நுட்பமானது இந்த ஒரு டெக்னாலஜியானது வளர்ந்து வரதுக்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும். ஒரு 2 to 3 வருஷம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஆனால் ராம்பேஜ் மிசைல்ன்றது இப்போ கரண்ட்ல உலகத்தில் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் மிசைல்னு சொல்லலாம். அது ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறதுனால அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு சில மாசங்கள் மட்டும்தான் ஆகும். அதனால தான் நாங்கள் இந்த பினாக்கா ஏர் லான்ச்டு வெர்ஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த ஒரு மிசைலை செலக்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க சொன்ன அந்த காரணத்துக்காக இதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட நம்மளோட DRDO இதை ஃபர்தரா இன்னும் டெஸ்டிங்க்கு இதில் டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா
இந்த ரேம்பேஜ் கூட இன்னும் ஒரு சில வருஷங்களில் நம்ம ஓரம் கட்டிட்டு அந்த மிசைல் ரொம்பவே வர்த்தா இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்மளோட இந்தியன் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணி காமிச்சாதான் உலக அளவில் நம்ம அதை பற்றி பேச முடியும். இப்போ ரேம்பேஜை பொறுத்த வரைக்கும் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருச்சு. ஆனால் இந்த பக்கம் பினாக்காவை பார்த்த வரைக்கும் அர்மீனியா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இன்னும் அதை பெருசாக எந்த இடத்துலையும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணி காமிக்கல. நிறைய இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி அதோட ஏர் லான்ச் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக அது வேலை செய்யுதுன்றதும் தெரியும். ஸோ டிஆர்டிஓ இந்த ப்ராஜெக்டை இப்படியே ட்ராப் பண்ணாமல் அதோட அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட இந்தியன் ஏர்ஃபோர்ஸே திரும்ப போயிட்டு இந்த மிசைல்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஃபியூச்சரில் வரக்கூடிய விமானங்களுக்கு அந்த மிசைல்ஸ் ஆனது கண்டிப்பாக பயன்படும். அடுத்ததா ஏவாக்ஸ் கில்லர் மிசைல் தான். இந்த ஏவாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் வானத்திலே பறந்துட்டு இருக்க ஒரு மிதக்கும் ரேடார் ஸ்டேஷன் சொல்லலாம். அந்த அளவுக்கு 360 டிகிரியில் ஒரு 400லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இதுங்களால கவரேஜ் கொடுக்க முடியும். இதுக்கு நடுவில் எந்த ஒரு மிசைல் வந்தாலோ இல்லை ஏர்கிராஃப்ட்ஸ் வந்தாலோ இதால் கண்டுபிடிச்சு அந்த தகவலை கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கும் ஏன் ஒரு சில ஏர்ல இருக்க மிசைல்ஸ்க்கு கூட இதனால கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட ஏவாக்ஸ்ன்றது இன்னைய மாடர்ன் வார்ஃபேர்ல ரொம்பவே ஒரு முக்கியமான அசெட்டா பார்க்கக்கூடியது. ஏன்னா இது ஒவ்வொரு ஏவாக்ஸும் பில்லியன் டாலர் வர்த் ப்ராடக்ட்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த ஏவாக்ஸ் ஆனது முக்கியமான போர் சூழல்ல ரொம்பவே எதிரி நாடுகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யூனிட்டா மாறிட்டு இருக்கு. ஏன்னா எதிரியோட ஃப்ரண்ட் லைன்ல இருந்து உள்ள 400 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களோட ஏர்கிராஃப்ட்ஸ் எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல அவங்களோட மிசைல் லான்ச் சைட்ஸ் இருக்கு, எந்த இடத்துல இருந்து மிசைல்ஸ் லான்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இது கேதர் பண்றப்போ எதிரிகளுக்கு இது ஒரு பெரிய தொல்லையா மாறிட்டு இருக்கு. அதே நிலைமை தான் நம்மளோட இந்தியாவுக்கும். இப்போதைக்கு நம்ம இந்தியா கிட்ட ஆன்டி ஏவாக்ஸ் வெப்பன் பார்த்தோம்னா ஒரு டாப்பான இடத்துல ரஷ்யன் மேட் K100 சொல்லக்கூடிய நோவேட்டார் KS-172 இருக்கு. ஆனா இந்த மிசைல் இருந்து ஒரு ஹெவியான ஏர் டு ஏர் மிசைல்னு சொல்லலாம். இது வரைக்கும் உலகத்திலேயே உருவாக்கப்பட்டதுலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெவியஸ்ட் ஏர் டு ஏர் மிசைலா இது இருக்கு. இதை நம்ம அதிகமா எல்லா விமானங்கள்ல இருந்தும் பயன்படுத்த முடியாது. உதாரணத்துக்கு நம்மளோட தேஜஸ்ல இருந்து தான் இந்த மிசைலை பயன்படுத்த முடியுமான்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த நிலைமையில நம்மளோட டிஆர்டிஓ இப்போ என்ன ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஸ்மார்ட் மிசைல்னு சொல்லுவாங்க. சூப்பர் சானிக் டார்கெட் மிசைல், அதை தான் ஸ்மார்ட்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. அந்த மிசைலோட இன்ஜினை மட்டும் எடுத்து அதிலிருந்து ஒரு ஏர் டு ஏர் மிசைலை உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இதை ஏன் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்கெட் மிசைலை ராம்ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி ராம்ஜெட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரம்மோஸ் மிசைலை யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி ஒரு இன்ஜினை தான் இந்த டார்கெட் மிசைலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜினை எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிசைலை தயார் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஒரு பேஸ் மாடலாக வச்சு. ஏன்னா இதை மற்ற ஆப்ரேஷன்ஸ்க்கு பயன்படுத்துகிறப்போ அதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸை பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒரு ஃபைட்டர் ஜெட் அடிக்கிறதுக்கு ஒரு மிசைல் அனுப்புறோம்னா அதில் நிறைய மெனுவர் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மிசைல் அதிகமாக டர்ன் பண்ண வேண்டியது, அதிக ஜீஸை தாங்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இதுவே இந்த மாதிரி ஏவாக்ஸோ இல்லை வானத்தில் பறக்கக்கூடிய மற்ற ஒரு ஸ்லோ மூவிங் டார்கெட்ஸ் ஏரியல் ரீஃபியூல் டேங்கர்ஸ் அடிக்கிறதுக்கு இந்த ஒரு மிசைல் ஆனது போதுமானது. இதோட ரேஞ்ச் ஆனது அதிகபட்சமாக 300 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. அந்த ஒரு மிசைலை ரெடி பண்ற ப்ராஜெக்ட்லையும் இப்போ நம்மளோட டிஆர்டிஓ இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்மளோட இந்தியா ரேம்பேஜ் மிசைல்ஸை உள்நாட்டிலே உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் நம்மளோட டிஆர்டிஓட பினாக்கா ஏர் லான்ச்டு வெர்ஷனை ரிஜெக்ட் பண்ணது, ஐஏஎஃப் ரிஜெக்ட் பண்ணதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேமர் பாம்ஸை யூஸ் பண்ணுறதோ இந்த ஸ்மார்ட் மிசைலை இன்னொரு கன்வெர்டட் மிசைலை ஏவாக்ஸ் கலரை மிசைலாக மாற்றிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.